முகுந்த் வரதராஜன் அந்த போர் வீரன் 2014 ஜம்மு காஷ்மீரில் அந்த நடந்த போராட்ட களத்துல உயிரை விட்டுட்டாரு. அவரை கௌரவிக்கும் விதமாக இப்போ 2026 தாவேகா அரசு பதவியேற்ற பிறகு தாம்பரம் மாநகராட்சி அந்த கிழக்கு தாம்பரம் டு வேளச்சேரி சாலைக்கு முகுந்த் வரதராஜன் சாலைன்னு பெயர் வைத்து கௌரவிக்கிறார்கள். அந்த செய்தியுமே ஸ்ரீ டிவியில் எடுத்திருந்தோம். நம்ம அதுக்கு பாராட்டுகளையும் தாவேகா அரசுக்கு தெரிவித்திருந்தோம். இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, கேம்ப் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போர்டு வைக்கிறாங்க இல்லையா சாலைக்கு, அந்த போர்டை சில மர்ம நபர்கள் சேதப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? செய்தித்தாள்ல நான் பார்த்தேன், எல்லா செய்தித்தாள்களையும் மர்ம நபர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பொதுவா மர்ம நபர்கள் என்று சொன்னால் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. சிடிவி நேயர்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எந்த மர்ம நபராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட செயலை செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். நீங்க சொன்னபடி தாவேகா அரசு ஒரு பெருமை சேர்த்து இருக்கிறது. தேசத்துக்கு தன்னை அர்ப்பணித்தா தியாகம் செய்த ஒரு தியாகி, எல்லையிலே காவல் காக்கக்கூடியவர்களை எல்லை தெய்வங்கள் என்று நான் சொல்லுவேன். எல்லையம்மன் போல எல்லை அப்பன். அவர்கள் கண்விழித்து காவல் காக்கின்ற காரணத்தினால்தான் நாம் நிம்மதியாக கண்மூடி தூங்கி கொண்டிருக்க முடிகிறது. அப்படிப்பட்ட காவல் தெய்வத்துக்கு உரிய மரியாதை செலுத்திய தாவேகா அரசு, யாரோ சில மர்ம நபர்கள் அதை உடைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அந்த பலகை மீண்டும் சரி செய்யப்பட்டு விட்டது என்ற தகவல் வந்தது. மகிழ்ச்சி. அதுக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். உடனடியாக ஒரு வேலையை பாராட்டுகிறோம். இவர் அசோக் சக்ரா விருது பெற்றவர். அதாவது சமாதான காலத்திலே ஒரு பெரிய வீரதீர செயல் செய்தவர்களுக்காக உயர்ந்த விருது அசோக சக்கரம். ராணுவத்தில் வழங்கப்படும், ராணுவத்தில் வரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விருதை பெற்ற ஒரு தமிழர் அங்க சோஃபியான் மாவட்டம் என்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அந்த இடத்துல ஜெய்ஷி முகமதை சேர்ந்த அல்தாப் பானி என்கிற மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட். அவன் அங்க உள்ள தங்கியிருந்து ஏராளமான ஆயுத குயில்களோட அந்த கிராம மக்களையே பிணை கைதிகளாக கேடயம் போல பயன்படுத்தி இப்ப நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த கிராம மக்கள் பாதிக்கப்படுவார்கள். சிவிலியன் அப்படிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த தகவல் தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போறார் மேஜர் முகுந்த் வரதராஜன் போகிறார். இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு பேசுறார், எனக்கு 10 நாள் லீவ் கிடைச்சிருச்சு, நான் வரப்போறேன், அடுத்த வாரம் வருவேன், ஆனா யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், சஸ்பென்ஸா வச்சிருங்க, ஒய்ஃபு குழந்தை அம்மா யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போனை வைக்கிறார். அடுத்த நாள் அவருக்கு தகவல் வருது, அந்த ஸ்பாட்டுக்கு போறார். அங்க போனோம்னா இவர் ஜட்ஜ் பண்ணிட்டார். உடனே படை வீரர்கள் சுத்தி சூழ சொல்லிட்டார். சூழ்ந்துக்கிட்டா ஃபார்வேர்டு போனோம் இல்லையா, முன்னாடி போய் வர பிடிச்சு. இவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த இதை ஃபுல்லா அவரை ஒண்ணும் இல்லாம செஞ்சிடணும். ஏன்னா முக்கியமான ஒரு சீஃப் அந்த ஆள், அந்த அல்தாப் பானி என்கூடிய பயங்கரவாதியுடைய தலைமை முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆள். அவரை உயர்த்தி கட்டியாச்சுன்னா அந்த புயல் டெரரிசமே அகண்டோடும். அப்ப நேரா உள்ள போயிடாரு. தவழ்ந்து கொண்டே அவன் கையில குண்டு வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான். தவழ்ந்து கொண்டே போய் ஏராளமான ஆயுதம் வச்சிருக்கான். தவழ்ந்துட்டு இவர் முன்னாடி போறாரு. அப்ப இவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் பாருங்க. அப்படி தவழ்ந்து போகும்போது 2 நாள் மேலதான் பேசியிருக்காங்க உங்க அப்பாட்ட. அது நினைவுக்கு வருகிறதா? வந்திருக்குமா? வந்திருக்கும். 3 வயசு குழந்தை நினைவுக்கு வந்திருக்கும். மனைவி நினைவுக்கு வந்திருக்கும். தன்னுடைய உயிரை துச்சமான மதித்து போறார். நிச்சயம் செத்து போவான் தெரியும். ஊர்ந்து போய் அவன் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான். அந்த பதுங்கு குழிக்கிட்ட பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் சொல்லுவாங்க. துப்பாக்கியில் எடுத்து இப்படி சுட்டிங்கன்னா வேற வழியே செதறிய போக நேரம் சாகுதான். அப்படிப்பட்ட அவ்வளோ கம்மி டிஸ்டன்ஸ். அப்படிப்பட்ட தூரத்துக்கு போய் அவன் தன் கையால சுட்டு சாகடிக்கிறார். அப்படி சுடும்போதே இவர் மேல 2 குண்டு படுகிறது. அந்த குண்டு பட்ட உடனே அலறல. அப்பயும் தன் கையில் உள்ள துப்பாக்கியால் இன்னும் பல பேரை சுட்டு அப்புறம் மயக்க போட்டு விழுந்துறார். ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய வழியில அவர் இறந்து போறார். இந்த போன் காலுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மனைவிட்ட பேசியிருக்காரு, என்னைக்கா ஒரு நாள் நான் போர்ல இறந்து போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா போர் வீரன் இல்லையா, அப்படி இறந்து போனா நீ அழக்கூடாது,
நாட்டுக்காக நான் சாக போறேன், நீ அழக்கூடாது. சாகாம அப்படி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுனா சந்தோஷம். ஆனா இன்னைக்கா அப்படி இறந்து பண்ணி அழவே கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. ஆனா ராணுவத்தில் இருக்கிறவர்கள் அதுக்கும் வருத்தப்படுவாங்க, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தம் தான் போடுவாங்க. ஆமா, அப்படி சொன்ன ஒரு மாவீரனுக்கு உரிய மரியாதையை கொடுத்தது இந்த அரசு. அந்த உழைத்தவர்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு தேசபக்தியை கொச்சைப்படுத்தியவர் மர்ம நபர்கள். அதுக்காக நான் சொல்ல வரேன். என்ன ஒரு வருத்தம்னா பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு வர சஸ்பென்ஸ் என்று சொன்னாரு, சர்ப்ரைஸ் என்று சொன்னார். அவர் சொன்ன அதே தேதியில ஒரு டெட் பாடி வருகிறது ஒரு வாரம் கழிச்சு. இவர் இந்த மாதிரி பண்ணாம இருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இது ஒன்றும் டார்கெட் கிடையாது. சொல்லிட்டு போயிடலாம், நான் வந்து எல்லாம் இருந்தாங்க, நான் முயற்சி பண்ணோம், ஒன்றும் பிடிக்க முடியல, 2-3 பேர் முன்னாள் இவங்க ராணுவ வீரர்களை மேஜர் இல்லையே அவர் அனுப்பி எல்லாம் பண்ணுங்க சொல்லி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவ்வளோதான் வந்தாச்சு, தொடர்கிறோம், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க சொல்ல முடியும். ஆனால் சேலஞ்சு இஸ் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் தி நேஷன். அதை நம்ம பாராட்டணும். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் அந்த கருணாநிதி அவர்கள் ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற இந்த சமயத்தில் நான் சொல்ல நினைக்கிறேன். ராணுவத்தில் அவன் சாகிறதுக்கான சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கு செத்து போயிட்டு போறான், இப்படியே பேசினார். அப்படி கொச்சைப்படுத்தப்பட்ட அந்த திராவிட மாடல் இந்த முகுந்த் வரதராஜனுக்கு என்ன செஞ்சதுங்கிறத பின்னால சொல்றேன், அடுத்து வரப்போகுது, அதையும் சொல்றேன். இவரை வைத்து ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்க, அமரன் என்ற பேர். நீங்க பாத்தீங்களா? அது நல்லா இருக்கா? நல்ல படம், நல்ல படம். அந்த அமரன் என்ற திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிறார், அதன் பிறகு சாய் பல்லவி நடித்திருக்கிறார்கள். அந்த படத்தை பாராட்டி முதலமைச்சர் கூட பேசினார், ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார், இன்னும் பல நடிகர்கள் பேசினாங்க. பேசுவங்கெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் உயர்த்தி பேசினார்களே தவிர முகுந்த் வரதராஜன் தான் அங்க ஹீரோ, அவர் இல்ல. அந்த ரோலை இந்த நடிகர் எடுத்து நடித்திருக்கிறார், ஆனா கூத்தாடிக்கு தான் பெருமை சேர்த்தார்களே தவிர யாருமே பேசுனவங்க எல்லாருமே வந்து யாரும் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தேன். நான் அந்த படத்தை பார்க்கல, முகுந்த் வரதராஜன் யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டில் இது ஒரு பழக்கம் போல் இருக்கு. கம்பன் விழா நடத்துவாங்க பல இடங்கள்ல. அந்த கம்பன் விழால ராமனை பற்றி கம்பன் எப்படி உயர்வாக பேசியிருக்கிறான் என்று கம்பனை பாராட்டுவார்களே தவிர இப்படிப்பட்ட உன்னதமான மனிதன் ராமன், மரியாதா புருஷோத்தமன் என்று ராமனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்படி ஒரு பழக்க தமிழகத்தில் இருக்கிறது. இப்ப நான் வரக்கூடிய பாயிண்ட், திராவிட மாடலுக்கு வரக்கூடிய இங்க என்ன வரனா, இந்த திரைப்படத்திலே எந்த இடத்திலும் முகுந்த் வரதராஜன் ஒரு பிராமணர் என்று சித்தரிக்கப்படக்கூடாது. சொன்னது யாரு? திமுக கட்சிகள், திராவிட கட்சிகள். ஏன் சொல்லக்கூடாது? ஏன் உண்மையை மறைக்கணுமா? ஒரு பிராமணர்னா பிராமணர் சொல்லிட்டு போங்களே. அப்ப வரலாற்றை திரிக்கக்கூடிய, மறைக்கக்கூடியது இந்த திராவிடம். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ கூட சமீபத்தில் பாருங்க, இங்க கோயம்பேடு பக்கத்துல ஒரு கட்டுமான பணிக்கு அங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, பாஷ்யம் என்ற பெயர் சொல்ற ஒரு கம்பெனி. அந்த பாஷ்யம் என்ற பெயர் வந்து ஸ்பான்சர் என்ற பெயர் இருக்கிறது, அதை நீக்க வேண்டும் என்று சொல்லி வைகோ போராடுறாரு. ஏன்னா பாஷ்யங்கிற பேர் இருக்கக்கூடாது. அப்ப நீயே அதுக்கு ஸ்பான்சர் பண்ண, ஜேவியர் இருக்கலாமா, வேற ஏதோ ஒரு அல்லா கில்லான்னு ஒரு பேர் இருக்கலாமா? பாஷ்யம் என்ன தப்பு? இஸ் a sponsor for that project. பேர் இருக்கக்கூடாதான். இந்த அளவுக்கு ஜாதி காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது திராவிடம். அவர் தேச பக்தரா, தேச தியாகம் பண்ணாரா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த நாட்டை விட்டு நீங்க போகவே வேணாம், இங்கே இருங்க, நாங்க அடிமையா இருக்கிறோம், உங்க காலடியில் விழுந்து நாங்க சேவை பண்றோம் என்று சொன்ன ஈவே ராமசாமி நாயக்கருக்கு தெருமுழுக்க செலவச்சிருக்கு தமிழகத்துல. ஒரு தேசத்துக்காக தன்னை உயிரை தியாகம் பண்றார். தான் சாவோம் என்று தெரிந்தும் போற உயிரோட அந்த உயிரை தியாகம் செய்து உள்ள போற முன்ன ஃபார்வர்ட்ல. அப்படிப்பட்ட தியாகிக்காக கொடுக்கப்பட்ட போர்டை உடைக்கிறாங்க. ரிவர்ஸா நடக்கணும், ரிவர்ஸா இங்க நடந்துட்டு இருக்கு. ஆகவே தமிழகத்தில் இந்த அளவுக்கு ஜாதி ரீதியான வன்மமா இது என்னன்னு தெரியல எனக்கு. கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். பாராட்ட வேண்டியது என்னன்னா, உண்மையிலேயே வந்து உடனே சரிப்படுத்திருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஆதித்யா டிவில வாவுசி பற்றி கொச்சைப்படுத்தி தேசபக்தர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படாத திராவிட மாடல் தமிழகத்தில் இன்னும் இருக்கிறது. அதுக்கு நடுவிலே இப்படிப்பட்ட தேசபக்தர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் சரி செய்த அந்த நகராட்சி மாநகராட்சி ஊழியர்களை பாராட்டுகிறோம். இந்த செயலில் ஈடுபட்டவங்க ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லிக்குவாங்க. அதில் யார் அதை பண்ணாங்களோ கண்டுபிடித்து
அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். எனவே வெறும் இடிக்கிற ஒரு டெமாலிஷன் கிடையாது, இது ஒரு தேச துரோக செயலாக நான் பார்க்கிறேன். அது வெறுப்பின் காரணமாக அகற்றப்பட்டதாக தான் வெறுப்பி, சொல்றாங்க. காழ்ப்புணர்ச்சி. பார்க்கிங் பண்றதுக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சில செய்திகளும் வருது. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த பெயர் பலகையில ஃபர்ஸ்ட் அதை வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த பெயரை தெரியக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய நோக்கமா இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணா நகர் மேம்பாலம், அண்ணா நகர் போற வழியில அண்ணா ஆர்ச் ஒண்ணு இருக்கிறது, அது பார்க்கிங்க்கு போற வழியில மேம்பாலம் கட்டும்போது இடையூறா இருந்து சொல்லி இடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. பெரிய பிரச்சனை. அப்புறம் இடிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது கட்டும்போது அந்த கட்டுமானத்துல ஒரு சின்ன விரிசல் வந்தது. தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு போராட்டம். வைகோ, ஐயோ அண்ணாவுக்கு பெரிய அவமானம். என்ன அவமானம்? அந்த ஆர்ச்சில் ஒரு சின்ன விரிசல் விட்டு அண்ணாவுக்கு அவமானமா? அப்ப அதனை அவமானம் என்று எடுத்துக்கொண்டால் இது அவமானம் இல்லையா? ஒரு தியாகிக்கு அண்ணா என்ன தியாகம் பண்றாரு தமிழ்நாட்டுக்கு? என்ன பண்ணாரு? கட்சியை வளர்த்து ஆட்சியில் அமர்ந்தார், அவ்வளவுதான். அதுக்காக உழைச்சார், அதை நான் குறை சொல்லல. ஆனால் இந்த மாதிரி தன் உயிரை தியாகம் பண்ணாரு நாட்டுக்காக, தேசத்துக்காக. அப்படிப்பட்ட அண்ணாதுரைய ஆட்சி வந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் அதை விட முக்கியமானது மேஜர் முகுந்தனுடைய பெயர் பலகை காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே தமிழகத்தில் தேச பக்தர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்பட வேண்டும். அதை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே தேச துரோகிகளாக கருதப்பட வேண்டும். அதனால கடுமையான தண்டனை இவர் யார் செஞ்சாங்களோ அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் என்னுடைய கருத்தை தெரியப்படுத்துகிறேன்.